2 பேர் திருமண வாழ்க்கை தொடங்குறதுக்கு பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்றாங்க. ஒரு ஆணும், பெண்ணும் திருமண வாழ்க்கைய சேர்ந்து வாழப் போறாங்க. ஒரே வீட்ல வாழப் போறாங்க. அதுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்றாங்க. லட்சக்கணக்கான ரூபாய் செலவழியுது. 2 பேர் சேர்றத. மிகைப்படுத்துறாங்க அப்படி. சாதாரணமா ஒரு சும்மா 4 அந்த அந்த அவங்க மணமகனோட பெற்றோர்கள், சகோதரர்கள், அதுபோல மணமகளோட பெற்றோர்கள், சகோதரர்கள். அவ்வளோதான். இவங்க 2 பேரும் தான் இருக்கணும் அங்க. சாதாரணமா. உடனே வாங்க முடிச்சிடலாம். நல்ல நேரம், கெட்ட நேரம்லாம் பார்க்கக்கூடாது. எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். இன்னும் சொல்லப்போனா அதிகாலையில பண்றது நல்ல நேரம். ஏன்னா அதிகாலையில பண்றது நல்ல நேரம்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க அதிகாலையில படிக்கிறது, மனசு தூய்மையா இருக்கும். மன ஒருமைப்பாடு இருக்கும். அந்த நேரத்தில நீங்க அதிகாலையில ஒரு 5 மணிக்கு எழுந்து காலண்டர்லாம் பார்க்கக்கூடாது. அது எல்லா நாளும் 5 மணிக்கு எழுந்து அந்த சூரியன் உதயமாகுதுல்ல, அந்த நேரத்தில ஒரு கல்யாணத்த பண்ணணும். பண்ணா அது எல்லாமே அதிகாலை அத்தனை மணி நேரமும் நல்ல நேரம் தான். அப்படி முடிச்சுட்டு போயிடணும். ரொம்ப சிம்பிளா. அப்படி தடபுடால் பத்திரிக்கை குடுக்குறது, ஏதாவது என்னன்னா, தள்ளி அந்த ஒரு கல்யாணத்த உடனே நடத்த விட மாட்டேன்றானுங்க. இந்த பெரியவனுங்க இருக்கானுங்கல்ல, பெரியவங்க கல்யாணத்த உடனே நடத்த விடுறது கிடையாது. அப்படியே தள்ளி போடணும். வயச முதல்ல கல்யாணம் பண்ற வயச 30 வயசு ஆக்குறது, 25 வயசு ஆக்குறது. கல்யாணம் முடிவாயிடுச்சுன்னா உடனே பண்ண மாட்டாங்க. 1 மாசம் ஆகுறது, 1 1/2 மாசம் ஆகுறது, பத்திரிக்கை குடுக்குறது, அப்படி இப்படி ஆச்சா போச்சான்னு இழுத்து, அது சித்திரவதை பண்றது. இந்த சின்னவங்கள சித்திரவதை பண்றது. சித்திரவதை பண்ணி பார்க்குறது. இந்த சிறியவர்களை கொடுமைப்படுத்தி அவன் சந்தோஷமா வாழ்ந்துறக்கூடாது. அதான் அந்த பெரியவர்களோட அணுகுமுறையா இருக்கு. அவ்வளோ அந்த ஒரு 25 வயசாகட்டும், போட்டும் பார்க்கலாம். அதுவும் ஆண்கள சித்திரவதை பண்றது. பெண்களுக்காவது சீக்கிரம் கல்யாணம் பண்ணி குடுத்துடுறாங்க. இப்போ படிக்கிற பெண்களுக்கு அவங்களுக்கும் லேட் ஆகுது. முன்னாடி பெண்கள சீக்கிரம் கல்யாணம் முடித்துரும், ஆண்களுக்கும் லேட் ஆகும். அந்த சின்னவங்கள பெரியவங்க ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணணும். அவ்வளோ ஈஸியா எதையுமே செஞ்சிடக்கூடாது. அந்த மனப்பான்மைகள் ரொம்ப ஈஸியா நடத்திடக்கூடாது. பிரம்மாண்டப்படுத்துறது, இப்படி பயமுறுத்துறது, பிடிக்கலன்னா பிரிய விடாம தடுக்கிறது, இப்படி நிறைய தடைகள். அதனால உடனே அது எளிமையா இருக்கணுங்க. ஒரு திருமணம்ங்கிறது எளிமையா இருக்கணும். சம்மந்தப்பட்டவங்க, அதாவது அந்த மணமகனும் காதலர்களா இருந்திருக்கணும். முதல்ல காதலிக்கணும். 1 மாசமாச்சு காதலிக்கணும். 2 மாசமாச்சு கூட காதலிக்கணும். காதலிக்கும்போது சுதந்திரமா இருக்கணும் அவங்க. கணவன் மனைவி போல சுதந்திரமா இருந்து, எல்லா வகையிலும் இவர் தனக்கு பொருத்தமானவர் என்கிற எதிர்த்துல சந்தேகமே இருக்கக்கூடாது. அந்த சந்தேகம் நீங்கி, ஓகே 2 பேரும் முடிவு எடுக்கிறாங்க பாருங்க. அதுக்கு முன்னாடி 1 மாசமோ, 2 மாசமோ பழகுறாங்க. காதலிக்கிறாங்க. ஒரு கணவன் மனைவி போல அவங்க இவங்க வீட்டுக்கு போறதும், இவங்க அவங்க வீட்டுக்கு போறதும் இருந்து சுதந்திரமா சுத்தி காதலிச்சு, அப்போ உடலுறவும் வச்சுக்கணும் கண்டிப்பா. ஒரு உடலுறவுலயும் இவர் திருப்திப்படுத்துகிறான் இவன். அது மாதிரி இவள் எனக்கு உடலுறவிலும் மிகுந்த இன்பத்தை தருகிறாள் அப்படின்னு 2 பேருமே முடிவு செஞ்சு, ஓகே சந்தேகத்துக்கு இடமே இல்லாம, இவரை நான் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன். ஏன்னா கணவன் அந்த காதலனும் காதலியும் முடிவு பண்றாங்கல்ல. முடிவு பண்ணி 1, 2 நாள்ல கல்யாணத்த ஈஸியா வாங்க பெற்றோர் அந்த மணமகன் தரப்புல வாங்க, மணமகள் தரப்புல வாங்க. ஒரு 10, 20 பேர் போதும். அதிகம் 20க்கு மேல அதிகமா இருக்கக்கூடாது. அப்படியே வீட்ல வச்சு கல்யாணம் யார் வீட்லயாவது வச்சு கல்யாணம் முடிச்சுட்டு, அவ்வளோதான். அந்த 20 பேத்துக்கு ஏதாவது நல்ல சாப்பாடு சாப்பிட்டு, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியா முடிக்கணும். இல்ல தாலிக்கு சொல்லியாச்சு. அப்புறம் பத்திரிக்கைக்கு இப்போ தான் பத்திரிக்கை குடுத்தாச்சு. அது திருத்தியாச்சு. யார் பேர் போடணும், அது போடணும், இது போடணும். அ அப்படி சொல்லிட்டு அப்படியே நாட்கள கடத்துறது. அந்த நாட்கள கடத்துறது. பொறுமை தேவை. ஆனா முன்கூட்டி பேச விட மாட்டாங்க. முன்கூட்டி அந்த மணமகனையும் பேச விட மாட்டோம். பேச மட்டும் விட மாட்டாங்க. அதுதான் முக்கியமான காலகட்டம். அதில அவசரம் காட்டக்கூடாது. ஒரு பொண்ண பார்த்த உடனே பழகாம உடனே போய், அல்லது ஒரு பையன பார்த்த உடனே பழகாம போய் கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லக்கூடாது. நல்ல நிதானம், பொறுமை. அதில தான் பொறுமைய காட்டணும். நல்லா 1 மாசத்துக்கு 2 மாசம் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அவன நல்லா பழக விட்டு, சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நாங்க திருமணம் செய்ய ஒப்புதல் கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்ன பிறகு, சொல்லிட்டாங்களா 1, 2 நாள்லயே கல்யாணத்த வச்சிரணும். அப்புறம் பாருங்க இன்னொன்னு, 1 வருஷத்துக்கு குழந்தை பெத்துக்கக்கூடாது. ஏன்னா ஒரு கணவன் மனைவியா வாழும்போது கூட அவங்களுக்கு சப்போஸ் பிடிக்காம போகலாம். 1 வருஷம் கழிச்சு கூட நான் உறுதியா இவனோடு வாழ விருப்பப்படுகிறேன். அதுபோல இவளோடு வாழ நான் விருப்பப்படுகிறேன். 1 வருடம் கடந்த நிலையில் கூட இவன் எனக்கு தேவை, இவள் எனக்கு தேவை அப்படின்னு ஒப்புதல் கொடுத்த பிறகு தான் குழந்தை பிறக்கணும். ஏன்னா குழந்தைங்கிறது உனக்கு நிறைய பொறுப்புணர்ச்சி இருக்கு. ஒரு குழந்தைக்கு நீ அப்பாவா இருக்கணும். ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா 8 வருஷத்துக்கு பிரியக்கூடாது. பிரிவதற்கு அனுமதியே கிடையாது. எக்காரணம் கொண்டும் குழந்தை மட்டும் பிறந்துச்சுன்னு வைங்க, கரு உண்டாயிடுச்சுன்னா, அதாவது கல்யாணம் பண்ண உடனே 1 வருஷத்துக்கு குழந்தை பிறக்கக்கூடாது. அதன் பிறகு தான்
நாங்கள் தொடர்ந்து திரும்பவும் ஒரு ஒப்புதல். திருமணம் நடந்த பிறகு கூட 1 வருடம் கழித்து திரும்பவும் ஒரு ஒப்புதல் கொடுக்கணும். நாங்கள் 1 வருடம் கடந்த நிலையிலும், நாங்கள் மீண்டும் கணவன் மனைவியாக வாழ்வதற்கு சம்மதிக்கிறோம், விரும்புகிறோம். எங்கள் உறவு உறுதியானது. அப்படிங்கிற உறுதிய குடுக்கணும். இல்ல உறவு பிரிய போறாங்க அப்படின்னா பிரிஞ்சிரு. இப்பவே பிரிஞ்சிரு. பிரிவத தடுக்க அதெல்லாம் தடையே கிடையாது. உனக்கு பொண்ணுக்கு பிடிக்கலன்னா பொண்ணு பிரிஞ்சிரு. இல்ல பையனுக்கு பிடிக்கல பிரிஞ்சிரு. பிரிஞ்சுட்டு அதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது. எதுவும் கெட்டு போகாது. சம்மந்தப்பட்டவங்க வயசுக்கு வந்தவங்க, 18 வயச கடந்தவங்க அப்படிங்கும்போது சுயமா முடிவெடுக்கிற திறன் அவர்களுக்கு உண்டு. அப்படி அதுக்கு ஆனா குழந்தை மட்டும் உண்டாயிடுச்சு. அப்படி அதாவது 1 வருஷம் கழிந்த நிலையில நாங்க கணவன் மனைவியாக தொடர்ந்து வாழப்போறோம் அப்படிங்கும்போது, ஒரு 2வது தடவ ஒரு திருமணம், உறுதி செய்யப்பட்ட திருமணம். இப்படி 2 திருமணத்தையும் 2 தடவ நடத்தணும். முதல்ல காதலிக்கணும். ஒரு 3 மாசம் கண்டிப்பா காதலி. இல்ல 10 நாள்லயே நாங்க முடிவு பண்ணிட்டோம்னா, அதுக்கெல்லாம் சம்மதிக்கவே கூடாது. 3 மாசம் கண்டிப்பா நீங்க காதலிக்கணும். காதலிக்கும்போது நீங்க சுதந்திரமா இருங்க. எப்படி வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு உடலுறவு கொள்வதற்கு அனுமதி உண்டு. அவங்க வீட்டுக்கு நீ போ, நீ உங்க வீட்டுக்கு அவங்க போ. அப்படியே ஒரு கணவன் மனைவி போல வாழ்ந்து பார்க்குறீங்க. அதாவது சும்மா வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. முன்கூட்டியே வாழ்ந்து பாரு. அதன் பிறகு முதல் திருமணம் நடக்குது ஒருத்தருக்கே. ஒரு அப்புறம் 1 வருஷம் கழிச்சு அவங்க கணவன் மனைவியா வாழ்றாங்க. திருமண வாழ்க்கை. அதன் பிறகு 1 வருடம் கழித்து உறுதி செய்யப்பட்ட திருமணம். இதன் பிறகு தான் அவங்க குழந்தை பெத்துக்கிறதுக்கே அனுமதி. குழந்தை பெத்தாச்சுன்னா, குழந்தை வயித்துல உருவாயிடுச்சுனாலே, அவங்களுக்கு வந்து ம் அந்த என்ன ஆகுது, அவங்க 8 வயசு வரைக்கும் அந்த குழந்தை பொறந்து 8 வயசு வரைக்கும் அந்த பிரியவே கூடாது. ஏன்னா, அந்த குழந்தைக்கு தன்னை பெற்றெடுத்த அந்த இரத்த சொந்தம் உள்ள அப்பா, அம்மா தன்னோடு இருக்க வேண்டும். தன்னை கவனித்துக் கொள்ள வேண்டும். தனக்கு அன்பு, பாசம், அக்கறை, வழிகாட்டுதல் எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிறது, அந்த குழந்தையோட பிறப்புரிமை. அதில வந்து நான் பிரிய போறேன், குழந்தை பிறந்துருச்சு, 1 வயசு தான் ஆச்சு, இல்ல இப்ப தான் நான் பிரிய போறேன், முறுக்கிட்டுலாம் போனோம்னா, அதுக்கு அனுமதியே குடுக்கக்கூடாது. "உட்கார்றா" அப்படின்னு சொல்லணும். அதாவது "உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சமூகமே என்ன பண்ணணும், 8 வயசு வரைக்கும் நீ பிரியக்கூடாது. 8 வயசுக்கு அப்புறம் நீ பிரியணும்னு விருப்பப்பட்டியா? பிரிஞ்சுக்கோ. அப்படி சொல்லணும். அந்த அளவுக்கு பிரிவதற்கும் சுதந்திரம் இருக்கு. அதே நேரத்தில அந்த கட்டுப்பாடும் இருக்கு. இப்படி தான் ஒரு திருமணம் நடக்கணும். திருமணம் என்பது இப்படி தான் நடக்கணும். இப்படி நடந்தா தான் அந்த திருமணம் நல்ல ஒரு அதனால இப்படி நிபந்தனைகளுக்கு உட்பட்டு பிரிவதற்கான சுதந்திரம், சேர்வதற்கான சுதந்திரம் இப்படி எல்லாமே இருக்கணும். யாரும் வந்து இன்னொரு 3வது தலைமுறை அப்படி பிரியும்போது ஒருத்தர் 8 வயசு கடந்த பிறகு நான் பிரிய போறேன் அப்படின்னு சொல்லும்போது, யாரும் பிரியக்கூடாதுன்னு இன்னொருத்தர் வந்து 3வது நபர் சொல்லக்கூடாது. இதெல்லாம் அவரவர் தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட முடிவு. அதே நேரத்தில குழந்தை பிறந்துருச்சுன்னா, குழந்தை வயித்துல கருவாயிடுச்சுன்னா, அப்புறம் 8 வயசு வரைக்கும் அந்த குழந்தை பிறந்து 8 வயசு வரைக்கும் பிரியக்கூடாது. அது மத்தவங்க பார்த்துப்பாங்க. அந்த உறவை பாதுகாக்கணும். அவன் பிரியக்கூடாது அப்படிங்கிறத மத்தவங்க பாதுகாக்கணும். பாதுகாத்து உட்கார வைக்கணும். அந்த மாரி. இப்படித்தான் திருமணம் என்பது நடக்க வேண்டும்.